படித்து 20க்கும் மேற்பட்ட சட்ட புஸ்தகங்களை எழுதியவர், இந்த நகரத்திலே வாழ்ந்து மறைந்தவர். அவருடைய வழியிலே வந்த இயக்கம்தான் பாதிக்கப்பட்டோர் கழகம். அந்த கழகத்தை இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடத்திப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அருமைக்குரிய அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே சட்ட விழிப்புணர்வு செய்வதற்காக அடுத்த 30-35 நிமிடங்களை உங்களோடு ஷேர் பண்றாரு. நிறைய தகவல்கள் சொல்லுவாரு, தொலைபேசி எண்ணும் சொல்லுவாரு. அவரோடு நீங்க இணைஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளை நிறைய தீர்க்கலாம். அவ்வளவு விஷய நாணம் உள்ள, சட்ட நாணம் உள்ள ஒருவர் இப்பொழுது நம்மோடு உரையாட இருக்கிறார். மகிழ்ச்சி. அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்கள். அதாவது இங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தோட முன்னோடி ஐயா ராமானுஜ ஐயாவை ஒரு 2 நிமிஷம் பேசுறேன்றாரு, பேசட்டும். இவர் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆசான்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான ஆளு. அதுல ஐயா கிருஷ்ண ராமானுஜம் ஐயா அவர்கள் நிறைய பயிற்சி வகுப்புக்கு வந்து என்னை வந்து நீ மென்மேலும் நல்லா வரணும் மாப்பிள்ள, நீ நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா போகணும், உன்னுடைய மதுரை தமிழை எல்லாரும் ரசிக்கிறாங்க, இப்படி எல்லா ஊருக்கும் கூப்பிடுறாங்க, நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலம்னா 2014, 13, 12 அந்த பீரியட்ல என்னை உற்சாகப்படுத்திய என் அன்பு மாமா மிஸ்டர் ராமானுஜம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தையும் மகிழ்ச்சியும் பரிமாறிக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணராமானுஜம் என்ற முறையில் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாப்பிள்ள கக்கிம் சொன்னாங்க, இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த செந்தமிழ் கிளார் சட்ட புஸ்தகங்களை எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டில் மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களா? பேசுங்க, நீங்க பேசுறது பேச முடியும். மற்றவங்க மாதிரி மற்றவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க, நான் அப்படி இல்லை. உங்களை கேள்வி கேட்க போறேன். இப்ப நீங்க எல்லாம் ஆர்டிஐல எக்ஸ்பர்ட்டா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களை கேள்வி கேட்க போறேன், செக்அப் பண்ண போறேன். தைரியமா இருங்க. என்ன அதாவது சுருக்கமா சொல்றேன், அந்த செந்தமிழ் கிளார் அவங்க வந்து நீதியை தேடின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்தாங்க. அவரு தெய்வ இதெல்லாம் காலாவதி ஆயிட்டார், இறந்து போயிட்டார். அப்ப அந்த பத்திரிகையை நாங்க தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். தேனி மாவட்டத்திலிருந்து நீதியை தேடி பத்திரிகையை தொடர்ந்து நடத்திட்டே வந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்க சங்கத்திலேயே செயலாளர் திண்டிவன ராஜா அவங்க வந்து நடத்துனாங்க. அவங்க ஒரு குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பழையபடி இப்ப எங்க கிட்ட வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. அதுல அருப்புக்கோட்டை இந்த விருதுநகர் மாவட்டமும் தேனி மாவட்டமும் சேர்ந்து இந்த நீதியை தேடி பத்திரிகைய நல்ல முறையில நடத்தி மக்கள்ல நிறைய விழிப்புணர்ச்சி அடைய செய்ய இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? சந்தாதாரர் ஆகணும். கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்டட் விருப்பம் இருந்தால் சந்தேகம் ஆகலாம். யாரையுமே நீதியை தேடி பத்திரிகையில நீங்க சந்தா சேருங்கன்னு நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம். விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான் பேசணும், கேட்கணும். சரி, இப்ப அடுத்த சங்கதிக்கு வரேன். சரிங்களா? இப்ப வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, எத்தனையோ துறையில சொன்னீங்க. மக்களை பாதிக்கப்படக்கூடிய துறை எது சொல்லுங்க? எது சார்? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் குடிக்கிறேன், எனக்கு தானே சிரமம். டாஸ்மார்க்கு எனக்கு சபதம் என்ன இருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. நமது உரிமையை பறிக்கக்கூடியது எது? யார்? எந்த டிபார்ட்மெண்ட்? யாரு? சொல்லுங்க. காவல்துறையும் நீதித்துறையும் நம்முடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள். ரைட்டா? ரைட்டா சார்? ஆனா எப்படி இருக்கு? நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். தேனி மாவட்டத்தில் 32 காவல் நிலையம் இருக்கு. எத்தனை காவல் நிலையம்? அதே மாதிரி உங்க மாவட்டத்தில் இருக்கும். ஒரு மதிப்பா நான் சொல்றது தேனி மாவட்டம் மட்டும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன், ஆர்டிஐ ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 32 காவல் நிலையம் ஈக்குவல்டி பிஃபோர் லா. அப்படின்னா என்ன ஈக்குவல்டி பிஃபோர் லான்னா? நம்ம நாட்டுடைய சட்டமே அது. எது?
எது அந்த அனைவருக்கும் சமம் என்ற சட்டம் அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 32 காவல் நிலையத்திலேயோ எடுத்து ஊர்மா கையில வாங்கி வச்சிருக்கேன். என்ன அப்புறம் சரி, இதாவது பரவாயில்லை, போலீஸ்காரன் ஏதோ ஆத்திரத்துக்கு செய்துட்டான். நீதித்துறை சட்டத்தின் சமம் என்ற உரிமை அங்கே இருக்கிறதா? தேனி மாவட்டத்தை நான் சொல்றேன், மற்ற மாவட்டத்தை நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. இல்ல, தேனி மாவட்டத்தில் அத்தனை நீதிமன்றங்களிலும் தேனி மாவட்டத்தில் அத்தனை காவல் நிலையங்களிலும் ஈக்குவலிட்டி பிஃபோர் லா இல்லை. ஒரு சம உரிமை எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல அடக்குமுறை தான் இருக்கும். அந்த அடக்குமுறை இருக்கக்கூடிய நாடு இப்ப சைலண்டேட் அடக்குமுறை நடந்துட்டு தான் இருக்குது. என் மேல 3 எஃப்ஐஆர் இருக்கு. எத்தனை எஃப்ஐஆர்? ஆனா என் கேள்விக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடிய. சட்ட விரோதமா அவங்க நடந்துட்டாங்க. உதாரணமா வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன, நீங்க ஒரு மில் பத்திரத்தை மோசடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் பணத்தை கட்டிடுறேன், அந்த கோர்ட்லயே பணத்தை கட்டிடுறேன். அவங்களால சர்டிபிகேட் தர முடியல. அப்ப கோர்ட் எதுக்கு சர்டிபிகேட் தர முடியல? அந்த கோர்ட் என்ன செய்யணும் எதிர்பார்த்தியா? ஏன் செய்யல? சுப்ரீம் கோர்ட் நீதி வரை போயிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. போன ஜூலை மாசம் 20ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய தலைமை நீதியரசர் OS சந்திரசூட் வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இப்படி இருக்கீங்க, இப்படி நீங்க எப்படி வர ஆட்சியில் நீங்க சிறப்பளிப்பீங்க? எதுக்கு வந்தாரு? என்னங்க, நான் மட்டும்தான் நீதித்துறையை பார்த்துக்கணுமா, காவல்துறையை பார்த்துக்கணுமா? உங்களுக்கு எல்லாம் இல்லையா, பங்கு இல்லையா? மதுரை இல்ல, மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் 20 வருஷம் ஆகுது திறந்து அப்படின்னு சொல்லி அதை ஒரு நினைவு தூண் திறக்கிறதுக்காக வேண்டி வந்தார். வந்தாரா இல்லையா? அந்த இதை நிகழ்வுல வச்சு உயர் நீதிமன்றம், மதுரை பெஞ்சு, உச்ச நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி செய்யுது, சட்டத்துக்கு எதிராக செய்யுது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கீழ் நீதிமன்றங்கள் செயல்படுத்துகிறதா இல்லையா? 2 வார்த்தை சொல்லுங்க. யாரு இல்ல? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரே ஒரு நிறைய வழக்கு என்னால சொல்ல முடியும். ஆனா காலஞ்செல்லி அவர் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரே நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற விசாரணை முடிந்து நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒருத்த மேல ஒரு பொய் வழக்கு போடுறாங்க போலீஸ்காரங்க, அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு, விசாரணை நடக்குது. விசாரணையில அவர் அந்த குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிருச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் செய்த IO போலீஸ் ஆபீசர் அண்ட் APP 2 பேரும் உள்ள இருக்கணும். எங்க இருக்கணும்? தேனி மாவட்டத்தில் 32 போலீஸ் ஸ்டேஷன்ல 2017 இருந்து இத்தனை வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் போட்டுக்கிறீங்க, எத்தனை பேர் நிரபராதி விடுதலை ஆயிருக்கிறீங்க? அப்ப அந்த விடுதலை ஆனவங்க APP அந்த அவங்க எல்லாம் தொப்பி வச்சிருப்பாங்களா, அசோக சக்கரம் வச்சுக்கிட்டு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா என்ன செய்யணும்? எப்படி இருக்காங்க? நான் சொல்றேன் தேனி மாவட்டத்தில். அப்ப உங்க மாவட்டத்தில் நல்லா பொய் வழக்கே போறது இல்ல. ஒரு சுருக்கமா சொல்றேன், இவ்வளவு இருக்கு. என்ன அதோடு இப்ப ஒரு இது என்னன்னா, ஆர்டிஐல யாரு கேட்டாலும் அடியா, யார் அடிக்கிறது, யார் அடிக்கிறது? அந்த அதுல பாதிக்கப்படுறவர்கள் அந்த அரசு ஊழியரோ அரசு ஊழியை சார்ந்தோ வேறுகிறவர்களையோ. இப்ப உதாரணமா ஒரு ரவுடி இருக்கான், பிடிக்க போன போலீஸ்காரங்க தப்பிக்க போனா சுட்டு போட்ட கால் மொழியில கட்டு எங்கேயாவது இருக்குமா? கொஞ்சம் ரவுடி 4 போலீஸ் வளைஞ்சுக்கிட்டா ஓட முடியுமா? சொல்லுங்க சார், இப்படி இருக்கு. அதனால நம்ம நாட்டினுடைய சட்டம் என்ன? ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. அந்த ஈக்குவலிட்டி பிஃபோர் லாங்கிறது சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் என்ற உரிமை காவல் நிலையங்களும் நீதிமன்றங்களிலும் நிலைநிறுத்த வேண்டும். அதுக்கு நம்ம ஆட்சியை பயன்படுத்தணும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏன் இந்த தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் அதிகமான ஆட்சியை போட்டு என்கிட்ட இருக்கு கூட கூடையா இருக்கு.
காவல்துறையில் வாங்கி வச்சிருக்கிறேன். கூட வேணுமைக்கு வந்து பாத்துக்கலாம், அவ்வளவு வச்சிருக்கிறேன். எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தை இப்ப அடுத்து வந்து இந்த நீதியை தேடி பத்திரிகையை நாங்க அடுத்த மாசத்துல நாங்க நடத்துறோம். அதுல சந்தா சேரணும் விருப்பம் உள்ளவங்க நீங்க சந்தா சேர்ந்து இதுக்கான ஆதரவு கொடுத்தீங்கன்னா சட்டத்தையும் நாட்டையும் நல்ல முறையில பரவாயில்ல இந்த தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்கள் நல்ல முறையில செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பேரு கிடைக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான தகவல், உங்க மேலேயோ உங்களுடைய நண்பர்கள் மேலேயோ உங்க உறவினர்கள் மேலேயோ போலீஸ் பொய் வழக்குன்னு போட்டிருந்தா, உண்மை ஒரு குற்றம் செய்துட்டு வந்திருக்க வழக்கு பொய் வழக்குன்னு போட்டிருந்தா அந்த வழக்கை நாங்க என்ன செய்வோம், என்னை பொறுத்தவரை லேசா நான் பேட்டி கொடுத்துருவேன். எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி, பொய் வழக்காக இருந்தாலும் சரி. என்னுடைய நம்பர் வந்து 860, இன்னொரு 860 96 98. நீங்க வந்து எந்த நேரமும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ராத்திரி 12 மணி கூட போன் பண்ணி, சார் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டாங்க சார், உள்ள வச்சுட்டாங்க சார், என்ன சார் செய்யறதுன்னா அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன். 860, இன்னொரு 860, 96 98. பொய் வழக்கு போட்டிருந்தா நிச்சயமா என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த வழக்கை நீங்களே வாதாடி ஜெயிக்கிற மாதிரி நான் செய்திருவேன். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய பேர் கிருஷ்ணா ராமானுஜம், எஸ் கிருஷ்ணா ராமானுஜம். எஸ் கிருஷ்ணா ராமானுஜம் ஆண்டிவட்டி 6255 போட்டாலே வந்துடும். என் பேரை போட்டு ஆண்டிவட்டின்னு போட்டாலே வந்துடும். தபால் எத்தனை பேர் எப்படி எப்படி தெரிஞ்சிருப்பாங்க பாருங்க கொஞ்சம், சரிங்களா? சரி, அடுத்து இந்த அளவு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்பொழுது அடுத்து எங்களுடைய பாதிக்கப்பட்டவர் கலந்து இந்நாள் தலைவர் திரு கணேசன் அவர்களை தொடர்ந்து உரிமையை விசாரணை தரும் மற்ற சட்டங்களை பற்றி பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா வந்து கிருஷ்ணராமானுஜம் ஐயா ரொம்ப சிறப்பா பேசினாரு. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து பேசினவங்க ஒவ்வொருத்தரும் மிக சிறப்பா சொன்னாங்க. அவங்க சொன்னது பூரா வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பத்தி தான் மேக்சிமம் அதிகமா கலந்துருப்பாங்க. இப்ப நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பேசணுங்கிறதுக்காக தான் என்னைய அழைச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த நிகழ்ச்சியை உருவாக்குறதுக்காக கந்தசாமியும் நானும் முயற்சி பண்ணோம் அருப்புக்கோட்டையில. அந்த முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் இப்ப நாம பகிர்ந்துக்கிறோம். பெரும்பாலும் வந்து நீதிமன்றங்கள்லையும் காவல் நிலையத்திலையும் வருவாய்த்துறையிலையும் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த கூட்டங்களை தவிர்க்கணுங்கிறதான் எங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தோட நோக்கம். சரி, இந்த கூட்டங்களை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? முக்கியமாக சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சட்டங்களை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு அரசு அலுவலர்களையும் நீங்கள் ஆட்டி படைக்க முடியும். நிச்சயமா சொல்றேன், ஆட்டி படைக்கலாம். அதாவது காவல்துறையை ஆட்டி படைப்பதற்கான ஒரு சட்டம், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், காவல் நிலை ஆணை. அந்த காவல் நிலை ஆணை வந்து போலீஸ் ஸ்டேஷனையே ஒரு உழுக்கு உழுக்கி விட்டுரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பேண்ட் போடுறதுல இருந்து பெல்ட் போடுறது, ஷூ போடுறது, தொப்பி வைக்கிறது, ஆளினால் என்னென்னலாம் பண்றாங்களோ அது அனைத்தையும் காவல் நிலை ஆணை விதிகளின் படிதான் அவங்க செய்யறாங்க. அப்ப அவங்க சட்டம் போடுறது மட்டும் கிடையாது, எல்லாமே ஆளினால் அவங்களுடைய நடைமுறை அனைத்தையும், போலீஸோட நடைமுறை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் தான் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை படிச்சு ரொம்ப தெளிவா படிச்சுக்கிட்டவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிச்சயமா தைரியமா உரையாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம
ஒவ்வொரு வழக்குகளும் இப்போ வந்து வழக்குகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழக்குக்கு போனவங்களுக்கு தெரியும். குறிப்பா ஒரு காவல் நிலையத்தில் போய் வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க. அந்த புகார் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சுருக்கமா நாங்க சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்ற சம்பவம், அந்த குற்ற சம்பவத்தை பத்தி தான் நம்ம கொடுக்க போறோம். அப்ப குற்ற சம்பவம் நடந்த நாள், நேரம், இடம், சாட்சிகள், இந்த 4 இருந்தா போதும். இந்த 4 அம்சம், இந்த 4 அம்சங்களை கோட் பண்ணாம கொடுக்கக்கூடிய புகார் மனு காவல் நிலையத்தால் நடவடிக்கை எடுக்கப்படாது. அதுபோல இந்த 4 அம்சங்கள் இல்லாத ஒரு புகார் மனு மீது நீங்க நீதிமன்றத்திற்கு சென்று எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது. இதுதான் புகார் மனுவில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். காவல் நிலையத்துக்கு எளிமையா புகார் கொடுக்கணும். உங்களுக்கு புகார் கொடுக்கவே தெரியல அப்படி வச்சுக்கோம். ஏன்னா நீங்க வந்து பாமர மக்கள் ஒருத்தரா இருக்கீங்க, எழுத படிக்க தெரியும் அல்லது தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் விவரமா எழுத தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்க காவல் நிலையத்திற்கு சென்று நேரடியாக புகார் நீங்கள் எழுதி கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. நேரடியா நீங்க வந்து காவல் நிலையத்துக்கு போய், ஐயா எனக்கு மனு எழுத தெரியாது, எனக்கு நீங்களே மனு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அங்க வந்து ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கிளீனா எழுதி கொடுக்கணும். அதுவும் சட்டப்படி குற்ற விசாரணை முறை சட்டம் 2 உட்பிரிவு 4 படி ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இல்ல, நீதிமன்றத்திலும் இது வந்து பொருந்தும். நீதிமன்றத்திற்கும் இது பொருந்தும். நான் சொல்லக்கூடிய இந்த சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் 2 உட்பிரிவு 4 முறையீடு குறித்து சொல்லுது. குற்ற முறையீடு அப்படிங்கிற தலைப்புல அந்த சட்டம் வந்து சொல்லுது. இன்னைக்கு வந்து BNSS அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பிரிவு தான் மாறி இருக்கு, மற்றபடி விதி மாறல. ஆகையால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சட்டங்களை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ளுங்கள், சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2 நாள்ல நீங்க வந்து முறையீடு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த முறையீட்டின் பேர்ல எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் எந்த பிரிவுல பதிவு பண்ணும்? குற்ற விசாரணை முறை சட்டம் 154வது பிரிவுல பதிவு பண்ணும். 154 உட்பிரிவு 1ல குற்ற முதல் தகவல் அறிக்கை எனப்படும் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணும். அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சுன்னா குற்ற புகார் கொடுத்த நபருக்கு 154 உட்பிரிவு 2 படி எஃப்ஐஆரோட நகல் வழங்கணும், இலவசமா வழங்கணும். எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமா வழங்கணும். இது வந்து காவல் நிலையத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதி. இந்த விதியின்படிதான் உங்ககிட்ட தான் கையெழுத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க, அல்லது கொடுக்காம விட்டுறாங்க, உங்களை ஏமாத்திடுறாங்க. இந்த சட்டப்பிரிவை நீங்கள் கூறி கேட்கும் போது நிச்சயமா கிடைக்கும். இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்க கண்ட உண்மை. குற்ற விசாரணை முறை சட்டம் 154 உட்பிரிவு 1 எஃப்ஐஆர் போடுறதுக்கான சட்டப்பிரிவு. உட்பிரிவு 2 எஃப்ஐஆர் நகலை புகார் மனு கொடுத்தவர் கேட்கலாம், பெறலாம், கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. காவல்துறை கொடுக்கணும் சட்டம் சொல்லுது. இதுதான் வந்து காமனான விதி. இந்த விதியின்படி வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை, தகுதி நிலை வந்து உருவாயிடும். இந்த தகுதி நிலையிலிருந்து அதை எதிரியாக கருதப்பட்ட ஒரு நபர் அந்த குற்ற வழக்கில் இருந்து வழக்கை நடத்த வேண்டும் என்றால் அவர் பிணையில வெளியே வரணும். 2 நபர் பிணையில வெளியே வரணும், வெளியே வந்து வழக்கை நடத்தணும். இதுதான் பொதுவான விதி. இந்த விதிப்படிதான் நடக்குது. ஆனா ஒரு குற்றம் ஒருத்தரை சுமத்திட்டாங்க, ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தியாச்சு, அவரை வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்னா கைது செய்யும் முன்னர் குற்ற விசாரணை முறை சட்டம் 50 உட்பிரிவு 1 படி அவருக்கு
நான் உன்னை கைது செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற தகவலை தெரிவித்து இன்ன காரணத்திற்காக உன்னை கைது செய்துள்ளேன் என்ற காரணத்தை தெரிவித்து அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. குற்ற விசாரணை முறை சட்டம் 50 உட்பிரிவு 1. அதே போல அந்த வழக்குல அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அவரை கைது செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு காவல்துறை இயக்குனருடைய சுற்றறிக்கை சொல்லுது. அந்த சுற்றறிக்கையை வச்சு நீங்க காவல் நிலையத்திலேயே நீங்க பிணையில வெளியே வந்துடலாம். குற்ற விசாரணை முறை சட்டம் 50 உட்பிரிவு 2 படி காவல் நிலைய பிணையில் வெளியே வரலாம். சொந்த பிணையில், உங்களுடைய சொந்த பிணையில் அல்லது உங்கள் உறவினர்கள் பிணையில், உங்கள் நண்பர்கள் பிணையில் நீங்க காவல் நிலையத்திலேயே வெளியே வந்துடலாம். கோர்ட்டுக்கு போய் நீங்க ஜாமீன் எடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. சிறு வழக்குகளுக்கு உங்க மேல இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அடிதடியா இருக்கும். அந்த அடிதடியில அடிச்சு போட்டாங்க, அந்த மாதிரி உண்மையில கேஸ் போடணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல சின்ன செக்ஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் நம்ம பெயில் எடுக்கணும் தேவையில்லை. ஸ்டேஷன் பெயில வெளியே வந்துடலாம். ஸ்டேஷன் பெயில வெளியே வர்றதுக்கு குற்ற விசாரணை முறை சட்டம் 50 உட்பிரிவு 2 நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்டேஷன் பெயில வெளியே வர்றோம், வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும், அல்லது கோர்ட்டு பெயில வெளியே வர்றோம், வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பேச போறோம். அடுத்த கட்டமா ஒரு குற்ற பத்திரிகை ஒன்று தாக்கல் பண்றாங்க காவல்துறையில. அந்த குற்ற பத்திரிகையை தாக்கல் பண்ணி எதிரிக்கு வழங்கணும். அப்படி எதிரிக்கு வழங்கும் போது நீதிமன்றத்தில் எதிரிக்கு அவங்க வழங்குறாங்க. காவல்துறை குற்றப்பத்திரிகை எதிரிக்கு வழங்குறாங்க. அப்படி வழங்குவதுதான் 2வது நிலை, 2வது ஸ்டேஜ். குற்றப்பத்திரிகை எதிரிக்கு வழங்குறது 2வது ஸ்டேஜ். அந்த 2வது ஸ்டேஜ்ல குற்றப்பத்திரிகை எதிரிக்கு வழங்கினதுக்கு அப்புறம் அது சம்பந்தமா ஒரு 2 நாட்கள்லயோ அல்லது 3 நாட்கள்லயோ ஒரு கேள்வி எழுப்பப்படும். அந்த கேள்வியிலேயே நீங்க அதாவது குற்ற விசாரணை முறை சட்டம் 313 கேள்வி எழுப்புறாங்க நீதிமன்றத்தில். என்ன கேள்வி எழுப்புறாங்க, ஐயா இந்த மாதிரி போலீஸ் உன் மேல கேஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி நான் கொடுத்த புகாரின் பேர்ல அந்த புகாரை நீ ஒப்புக்கொள்றியா இல்ல நீ நடத்துறியா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வியை எழுப்பும். அப்படி கேள்வியை எழுப்பும் போது நீங்க துணிச்சலா பதில் சொல்லலாம். இல்லைங்க நான் அந்த குற்றத்தை செய்யல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லும் போது நீதிமன்றம் என்ன சொல்லும், வழக்கறிஞர் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும். இதுதான் வழக்கமான நிலை. ஆனால் எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை எடுக்கும். இந்த இடத்துல குற்ற விசாரணை முறை சட்டம் 315வது பிரிவு ஒரு எதிரியும் சாட்சியாவதற்கு தகுதியானவர்னு சொல்லுது. இந்த சட்ட பிரிவை எந்த வழக்கறிஞரும் பயன்படுத்துறதே இல்லை. ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றேன். நான் உங்க மேல வேற ஒரு கோபமோ அல்லது வெறுப்போ கொண்டு நான் பேசவில்லை. மிகுந்த ஆதங்கத்தோடு சொல்கிறேன். அத ஏன் கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு பொய் வழக்கிற்கு ஆட்பட்டு ஒரு நபர் இருக்காரு, உள்ள ஜெயில இருக்காரு அல்லது வெயில வெளியே கேஸுக்காக உள்ள வர்றாரு அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய விஷயம் அது. நீதிமன்றத்தில் போயிட்டே இருக்கணுமா அவசியம் இருக்கா நமக்கு? இல்லைல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 315வது பிரிவுப்படி நீங்க ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். எப்படி, நான் இந்த வழக்கில் சாட்சியாக ஆவதற்கு தகுதியானவன், இந்த வழக்கு பொய் வழக்கு, இது பொய் வழக்கு என நிரூபிக்க என்னால் முடியும், ஆகையால் எனது சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பொய் வழக்கில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும்
அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உங்க வழக்குல பிற எதிரிகள் இருக்கிறாங்க, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வர முடியும். இதே சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வர முடியும். இந்திய சாட்சிய சட்டம் 133வது பிரிவு அவற்றை உறுதி செய்கிறது. 133வது பிரிவு என்ன சொல்லுது? உடன் குற்றவாளிகள் சாட்சி சொல்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லுது. ஒரு குற்றவாளி இருக்காரு, முதல் குற்றவாளி, அதுக்கடுத்து 2வது குற்றவாளி, இப்படி வரிசையா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உடன் குற்றவாளிகள் அனைவரும் இந்திய சாட்சிய சட்டம் 133வது பிரிவு படி சாட்சியாவதற்கு தகுதியானவர்கள் தான். அவங்களும் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது, உறுதியா சொல்லுது. அவங்களாம் வந்து சாட்சியாக ஏறி அவங்க கூண்டில் ஏறி சாட்சி சொல்லும் போது அந்த வழக்கு நிலைக்குமா? முதல்ல நான் கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இது மட்டும் இல்ல, அதே கூண்டுல ஏறி நீங்க வந்து கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஐயா, நீங்க பொய் வழக்குன்னா என்னை விடுதலை மட்டும்தான் பண்ணி உத்தரவு போடுறீங்க. குற்ற புகார் கொடுத்தவனுக்கு குற்றத்தை பதிவு செஞ்ச காவல்துறைக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கேட்க முடியும். நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறி நீங்கள் கேட்க முடியும். சட்டம் சொல்லுதுங்க. அத நான் சொல்ல, நானா சொல்றேன் நினைக்காதீங்க. இந்திய தண்டனை சட்டம் 211வது பிரிவு பொய் வழக்கு பொய் புகார் கொடுத்தா அவங்களுக்கு வந்து 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் சொல்லுது. அப்ப பொய் புகார் வந்து கொடுத்தவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோர்ட்லயாவது பொய் புகார் கொடுத்த நபருக்கு தண்டனை வழங்கியுள்ளார்களா? இதான் எங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் கேள்வியாக உள்ளது. ஏன் தண்டனை வழங்க மாட்டீங்க? காரணம் என்ன? அப்ப சரிப்பா, பொய் புகார் கொடுத்தவனுக்கு தான் தண்டனை வழங்கல, பொய்யா வழக்கு எழுதினான போலீஸ் அவர்களுக்கு ஏன் தண்டனை வழங்கல அப்படின்னு எந்த கோர்ட்லாவது கேட்டிருக்கா? இந்த கோர்ட்லயாவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்கல. யாருமே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நாம கேட்காததாலதான் கிடைக்க மாட்டேங்குது. அழுகிற பிள்ளை மட்டும்தான் பாலே குடிக்கும். ஏன்னா தாய்க்கே தெரியும் இதுக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி பேசாம வந்துடுவான். அழுதா மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பா எந்த ஒரு தாயும். நாம அழுதா தான் கிடைக்கும் எதுவும் ஒண்ணும். அப்படி நீங்க வந்து சாட்சியம் சொன்னீங்கன்னா குற்ற விசாரணை முறை சட்டம் 315வது பிரிவுப்படி நீங்க கூண்டில் ஏறி குற்றம் சுமத்தப்பட்ட நீங்க சாட்சியம் சொன்னீங்கன்னா உங்க சாட்சியமும் நிற்கும். இந்த விஷயத்தை கேட்கும் போது ஐயா நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க, அதனால எல்லாருக்கிட்ட இருந்தும் கடப்பாடு ஆவணம் எழுதி தர வேண்டும், எழுதி கொடுத்துட்டு நீங்க வழக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். குற்ற விசாரணை முறை சட்டம் 315வது பிரிவுல நீங்க கூண்டுல ஏறி பேசும்போது என்ன கேட்கலாம்? ஐயா, பொய் புகார் கொடுத்தவங்க மேல அது பொய் புகார்னு தெரிஞ்சதுன்னா இந்திய தண்டனை சட்டம் 211வது பிரிவுப்படி நான் வந்து நீதிமன்றம் வழங்குகின்ற தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தவன்ட்ட எழுதி வாங்குங்க. அதே போல பொய்யான வழக்கை பதிவு செய்த காவல்துறைக்கு இந்திய தண்டனை சட்டம் 167வது பிரிவுப்படி தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று காவல்துறையிடமிருந்து கடப்பாடு ஆவணத்தை எழுதி பெறுங்கள். அதே போல பொய்யாக சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு சாட்சியிடமிருந்தும் இந்திய தண்டனை சட்டம் 193வது பிரிவுப்படி இந்த சாட்சியம் எனது சாட்சியம் பொய் சாட்சியம் என இந்த நீதிமன்றத்தால் கருதப்பட்டால் இந்த நீதிமன்றம் வழங்குகின்ற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அவங்க கிட்ட இருந்தோம் கடப்பாடு ஆவணத்தை எழுதி வாங்கி எனக்கு கொடுத்துட்டு அப்புறமேட்டு வழக்கு விசாரணையை தொடங்குங்கள் அப்படின்னு நீங்க உரிமையோட கேட்கலாம். அது வந்து உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள், மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள். இவற்றை சொல்லித் தருவதற்கு வழக்கறிஞர்கள் தயாராக இல்லை. எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகம் தயாராக இருக்கிறது.
எங்க ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாரு, எந்த நிமிஷமா இருந்தாலும் சரி பொய் வழக்குன்னா கூப்பிடு, நான் வர்றேன் அப்படின்னு. அதே தான் நாங்களும் சொல்றோம். பொய் வழக்குன்னா எங்களை கூப்பிடுங்க, உறுதியா வருவோம், நாங்கள் பெரும் கூட்டமாக வருவோம். நிச்சயமாக அவற்றை நாம எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன். மேலும் நம்ம இதுல இந்த வழக்கு 315 நாம சொல்லியாச்சு, சாட்சியமா சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அடுத்து சாட்சியை கூப்பிடுவாங்க. சாட்சியை கூண்டுல ஏற்றி வரிசையை ஒவ்வொருத்தரையா விசாரிப்பாங்க. விசாரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமா கடைசியா 314 ஆர்கியூமெண்ட், குற்ற விசாரணை முறை சட்டம் 314வது பிரிவு ஆர்கியூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வாதுரை குறித்து சொல்லுது. வாதுரை தமிழ்ல வாதுரைன்னு சொல்றாங்க, ஆங்கிலத்தில் ஆர்கியூமெண்ட் சொல்றாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் நம்ம பண்ணலாம், இறுதியான ஆர்கியூமெண்ட். அதே போல இடைநிலை மனு அப்படி சொல்றாங்க. எதனாச்சும் ஒரு பிரச்சனை தொடர்பா ஒரு ஆவணத்தை நீங்க அந்த நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்றீங்க அப்படின்னா அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு எண் வழங்குவாங்க, சிஆர்எம்பி நம்பர் அப்படின்ட்டு. அது இடைநிலை மனு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடைநிலை மனு அது சம்பந்தமாகவும் என்கொயரி இருக்கும், அது சம்பந்தமாகவும் ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் இதே 314வது பிரிவு தான் பொருந்தும். அதே போல இந்த நிலைப்பாடு ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஜட்ஜ்மெண்ட் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் குற்ற விசாரணை முறை சட்டம் 356வது பிரிவுல சொல்லப்படுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்டனை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வைங்க. நீதிமன்றம் நமக்கு தண்டனையை வழங்கிருச்சு. தண்டனையை வழங்கிருச்சு அப்படின்னா நீங்க பயந்து நடுங்க தேவையில்லை. நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் தண்டனையை வழங்கியுள்ளது, அவ்வளவுதான். இதை நீங்க மேல அப்பீல் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே கீழமை நீதிமன்றத்திலேயே உங்களது தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி குற்ற விசாரணை முறை சட்டம் 239வது பிரிவுப்படி மனு செய்யலாம். 2 ஜாமீன்தார் தான் கொண்டு போகணுங்க அந்த நேரத்துக்கு. விடுதலைன்னு சொல்லாம ஒரு நபருக்கு சிறை தண்டனை என்று அறிவித்து விட்டால் அந்த நபர் கலங்க தேவையில்லை. உடனடியாக தண்டனையை நிறுத்தி வைப்பதற்காக நீங்கள் கோரிக்கை மனு செய்ய முடியும். ஏன் அப்படின்னு காரணம் இடம் இல்லையா? அந்த இடத்துல நான் அப்பீல் போறேன், எனக்கு இந்த மாதிரி தண்டனை நிறுத்தி வைக்கணும், நிறுத்தி வச்சு உதவணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அந்த மனுவோட சாராம்சம் இருக்கணும், அவ்வளவுதான். வேற பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாவே சட்டங்கள்லாம் மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டது சட்டம். சட்டத்தை எல்லாரும் பெரிய பூதம் மாதிரி பார்ப்பாங்க. சட்டம் பெரிய பூதம்லாம் கிடையாது, மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். மக்களுடைய நடைமுறை தான் சட்டம், மக்களுடைய வாழ்வியல் நடைமுறையே சட்டம். இந்த சட்டமே 1700ஆம் ஆண்டுக்கு அப்புறம்தான் இந்த சட்டமே உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மனுஷன் என்ன காட்டு பயலா இருந்தானா, நெறி இல்லாம வாழ்ந்தானா? இல்ல. ஆனால் இன்று இருக்கும் இந்த சட்ட விதிகளுக்கு குறைவா தான் பலன்கள் இருந்தது. அதாவது மனித உரிமைகள் மிகவும் மலிந்திருந்தது. மனித உரிமைகளை மதிக்கவே மாட்டாங்க. இப்ப எவன் தடி எடுக்கிறானோ அவெல்லாம் தண்டாக்காரன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த எல்லாம் உடைச்சு சுக்குநூறா உடைச்சு உள்ள கொண்டு வந்ததுதான் சட்டம். அது ஆங்கிலேயன் காலத்து சட்டம். இந்த ஆங்கிலேயன் காலத்து சட்டத்தை போய் இன்னமும் வச்சு தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவறானது. ஆங்கிலேயன் காலத்தில் இயற்றப்பட்ட அந்த சட்டங்கள் இன்றளவும் சர்வதேச தரம் வாய்ந்த சட்டங்களாக உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் தரம் வாய்ந்த சட்டமா இருக்கு. இந்த தரம் வாய்ந்த சட்டங்களை நாம பயன்படுத்த முடியாம இருக்கோம். அது காரணம் நம்ம கிட்ட சட்ட விழிப்புணர்வு இல்லை. இந்த சட்ட விழிப்புணர்வு இல்லாததாலதான் நாம இந்த அளவுக்கு தேங்கி போயிருக்கோம். எல்லா நிலைகளையும் தேங்கி இருக்கோம். கோர்ட்ல போய் கையை கட்டுறோம், அரசு அதிகாரிகிட்ட போய் கையை கட்டுறோம்,
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையை கட்டுறோம். ஏன் கையை கட்டுறீங்க? எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபர் தங்கள் உரிமையை மிகவும் துணிச்சலோடு கேட்டு பெற முடியும். இது எங்களுடைய கருத்து. எங்க பாதிக்கப்பட்டோர் கழகம் இவற்றை மிக வலிமையாக கூறுகிறது. ஒவ்வொரு மக்களுக்காகவும் இதை சொல்றோம் நாங்க. மேலும் கோர்ட்ல நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, வாய்தா. இந்த வாய்தாவுக்கு ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினார். வாதியும் பிரதிவாதியும் இறந்து போனான் என்றாலும் நீதிமன்றத்தில் வாய்தா. இது இந்த கவிதை சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மிகுந்த வேதனையானதும் உள்ளர்த்தம் கொண்டதுமானதா இருக்கும். நீதிமன்றம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறாங்கன்றத சொல்லும். சரி, இந்த வாய்தாவை எப்படிங்க கொடுக்குறாங்க? இந்த கேள்வி என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? வழக்கில் நீங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க. இந்த வாய்தா எப்படி உருவாகுது? அதுவும் சட்டப்படிதாங்க உருவாகுது. நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய நீதிமன்ற ஒத்திவைப்பு எனப்படும் வாய்தா சட்டப்படிதான் உருவாகுது. இது எப்படிங்க சட்டப்படி அப்படி நீங்க கேட்கலாம். உண்மைதான். சிஆர்பிசி குற்ற விசாரணை முறை சட்டம் 309 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிரிக்கு குற்றப்பத்திரிகையை வழங்கிய நாளில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசாரணை செய்ய வேண்டும். நியாயமான காரணம் இருந்தா வழக்கை ஒத்திவைக்கலாம், அப்படி இல்லைன்னா வழக்கை ஒத்திவைக்க கூடாது, தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லுது அந்த சட்டம் சொல்லுது. சரி, நியாயமான காரணம் எதுவாக கொள்றது? இப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. நியாயமான காரணம் நியாயமே இல்ல, காரணமே இல்ல. ஐயா நீங்க வாய்தாலாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கோர்ட்ல போய் கேட்டிருக்கோமா? ஐயா வாய்தாலாம் போடாதீங்க, விசாரிங்க, தொடர்ந்து விசாரிங்க. இந்த மாதிரி சிஆர்பிசி 309 உட்பிரிவு 1 இதை சொல்லுது, நீங்க தொடர்ந்து விசாரிங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்கல. அதனால வாய்தா போடுறாங்க. சரி, அதை எப்படி கேட்கறது? அந்த கேள்வி வருதுல, அதை எப்படி கேட்கறது? நீதிமன்றத்தில் போய் குற்ற விசாரணை முறை சட்டம் 309 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிக்கு செலவு தொகை கொடுப்பதையே நியாயமான காரணமாக கொண்டு வழக்கை ஒத்திவைக்கலாம், அதாவது வாய்தா போடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப செலவு தொகை கொடுக்கணும்னு, செலவு தொகை கொடுப்பதையே நியாயமான காரணமாக கொண்டு, நல்லா புரிஞ்சுங்க, செலவு தொகை கொடுப்பதையே நியாயமான காரணமாக கொண்டு வழக்கை ஒத்திவைக்கலாம் சொல்லுது. நாம செலவு தொகை கேட்கிறோமா? இல்ல கொடுத்தாங்களா? நீங்க யார்ட்டையாவது கேட்டு வாங்கியிருக்கீங்களா? கேளுங்க, கேட்டா தான் கிடைக்கும். அதான் நாங்க கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதே போலதான் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் கட்டளை 17(2) அதான் சொல்லுது. தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய வாதிக்கோ அல்லது பிரதிவாதிக்கோ செலவு தொகை கொடுப்பதையே நியாயமான காரணமாக கொண்டு வழக்கை ஒத்திவைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதே சிவில் சிபிசி கட்டளை 17(1) என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசாரிக்கணும்னு சொல்லுது. சிவில் சட்டத்திலையும் பல ஆண்டுகளா வழக்கை எழுத்தளிக்கிறாங்க. ஆனா பல ஆண்டுகளா வழக்கை எழுத்தளிக்கின்ற அவசியமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். பல ஆண்டு காலமாக வழக்கை இழுத்தளிப்பதற்கான நியாயமான காரணம் இல்லாம வழக்கை இழுத்தளிக்க கூடாது. ஒரு வழக்கு உற்பத்தி ஆகுது. உரிமையியல் விசாரணை முறை சட்டம் கட்டளை 7(1) படி ஒரு வழக்கை உற்பத்தி பண்றாங்க. அந்த வழக்குல மறுப்புரையை தெரிவிப்பதற்கு அதிகபட்சமாக 90 தினங்கள் தான். அதிகபட்சமாக 90 தினங்கள் தான். 90 தினங்களுக்குள்ள அவர் என்ன பண்ணும்? மறுப்புரை, அதாவது அந்த வழக்குக்கு எதிர்ப்புரை அல்லது மறுப்புரை வழங்கணும். கட்டளை 8(1) படி
மறுபொழிவு வழங்கணும். அப்படி வழங்கியாச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுவை அந்த எதிர்ப்புரையை வழங்கினோடனே அந்த மனுதாரருக்கு கொடுக்குறாங்க. அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இதில் எனக்கு திருப்தி இல்லை, நான் பழையபடிக்கும் இதுக்கு எதிர்ப்புரை வழங்கணும் அப்படின்னு டயம் கேட்கலாம். அதுக்கு அதிகபட்சமான கால அவகாசமே ஒரு வாரம் தான், ஒரே வாரம் தான். இதே போலதான் மனு நீங்க தாக்கல் பண்ண உடனே கரெக்டா ஒரே வாரத்துக்குள்ள நீங்க பணம் செலுத்தணும். அந்த நீதிமன்ற கட்டணம் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற கட்டணத்தை ஒரு வாரத்தில் செலுத்தணும். அப்படி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் பதிலுரை வழங்குவதற்கு அறிவிப்பு சம்மன் அனுப்புவார். கட்டளை 5 விதி 1 படி பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தொடரும். அதே போல இந்த விதிகள்ல இவர் கொடுத்த வழக்குறையில எதுவும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது ஆவணங்கள் விடுபட்டு போயுள்ளது, மேலும் ஆவணங்களை சேர்க்க வேண்டியுள்ளது என்ற நிலை எழுந்தால் நீங்க திரும்பவும் மனு தாக்கல் பண்ணி வழக்குக்கு மனு தாக்கல் பண்ணி அந்த ஆவணங்களை சேர்த்துக் கொள்ள சொல்லலாம். அப்படி சேர்த்துக் கொள்ள சொல்வதற்கு ஒரு கால வரம்பு. இது எல்லாத்துக்குமா சேர்த்து முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த பிராது மேல வாதுரை தான் செய்யணும். வாதுரை முடிந்த பின்னர் அவர் 7 வினாக்களை வளைந்து தீர்ப்புரை வழங்கணும். அப்படின்னா சிவில், அதாவது உரிமைகள் விசாரணை முறை சட்டம் சிபிசி எனக்கூடிய சட்டப்பிரிவு சொல்லுது. இது எல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? மிக மிக குறைந்த காலம் தான் ஆகும். ஆனா இந்த குறைந்த காலத்துல இந்த சிவில் வழக்குகளை முடிக்க முடியாமல் திணறி வருகிறோம் நாம். ஏன்னா நம்ம கேட்கிற திராணி இல்லை நம்மகிட்ட, அதான் உண்மை. அதனால நம்மளாம் கேட்டோம் அப்படின்னா தான் கிடைக்கும், நமக்கு கேட்கலைன்னா கிடைக்கவே கிடைக்காது. மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மேலும் இங்க பேசுறதுக்கும் நிறைய இருக்கிறாங்க. என்ன நானே ஒருத்தர் பேசிட்டே போனா நல்லா இருக்காது. நான் நிறைய பேசுவேன், விட்டனா 4 முறை பேசிட்டே இருப்பேன். இன்னொரு கூட்டத்தில் நிறைவாக நாள் முழுவதும் கூட நான் உங்களோடு பேசுவதற்கு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனது கைபேசி எண் குறித்துக் கொள்ள விரும்புபவர்கள் குறித்துக் கொள்ளலாம். 944